ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். திருவோணம் என்பது சந்திரனின் நட்சத்திரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ராசி மகர ராசி ஆகும். இளமை வாழ்க்கையில் சோதனைகளை பல சந்தித்து வாழ்க்கையின் பிற்பாதியில் பல்வேறு வகையில் அனுகூலமான பலனை அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள். இவர்கள் என்ன தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணி, இசை, நாட்டியம், கலை சம்பந்தப்பட்ட துறைகள், நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வங்கி பணி, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணிகள் எல்லாம் கூட இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து இவங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்பு பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், சிறுநீரக பாதிப்பு, இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழலானது இருக்கும். இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது முதல் திசையாக சந்திர திசை நடக்கும். சந்திர திசையே முதல் திசையாக நடப்பதால் பொதுவாக சந்திரன் பாவகிரக சேர்க்கைப்பட்டு இருந்தால் இளமை பருவத்தில் தாய்க்கு சோதனை, அது மட்டும் இல்லாமல் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் இருக்கும். அதாவது திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தா சந்திர திசையானது 7 வருஷம் 8 வருஷம் கூட இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படி பிறந்திருந்தா ஒரு 2 வருஷம் ஒரு 1.5 வருஷத்துலேயே கூட சந்திர திசை போய் அடுத்த திசை ஆரம்பிச்சிடும். அடுத்து இரண்டாவதாக செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசையில் படிப்பு, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு நல்ல யோககரமான அமைப்பு, வீட்டில் சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பு, பல்வேறு வகையில் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். இவர்களுக்கு மூன்றாவது திசையாக ராகு திசை நடக்கும். அந்த ராகு திசை என்பது தேவையற்ற நட்புகளை கொடுக்கும், பெரியோர்களிடம் வீண் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும், படிப்பில் நாட்டத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பேர் எடுப்பதற்கு தடை தடங்கல்கள், வாழ்வில் முன்னேற்றத்திற்கு சிறு சிறு இடையூறுகள் இருக்கும். இவர்களுக்கு ராகு திசை முடிகிற வரைக்கும் திருமணம் செய்யாம குரு திசை வரும்போது செஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக 2-7 ராகு இருந்துட்டு ராகு திசை நடக்கிற காலத்தில் திருமணம் பண்ணாமல் குரு திசை வந்தாதான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குருமகா திசையில் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடைவது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைகிறார்கள். இவங்களுக்கு குரு திசைக்கு அடுத்து சனி திசை வரும். சனி திசை தாமதமாக வந்தாலும் சனி மகா திசையில் தான் இவங்க வாழ்க்கை என்பது மிக மிக பிரகாசமாக இருக்கும். சனி திசையில் சொத்துகள் சேரக்கூடிய உங்கள் பல்வேறு வகையில் ஏற்றங்கள், உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உண்டாகும்.